நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் பையர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு டின்னர் க்ரூஸ் போக போகிறோங்க. ஓகேங்க, நம்மளோட ஃபிசிக்கல் டிக்கெட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இதான் நம்மளோட ஃபிசிக்கல் டிக்கெட்டு. இங்கே பாருங்க, நம்மளோட ராயல் கேலக்ஸி க்ரூஸ் வந்துருச்சு. பாருங்கள், க்ரூஸில் ஏற போகிறோம். வாங்க வாங்க அப்படியே போகலாம் வாங்க. இந்த பாருங்கள், நம்ம உள்ளே ஏறிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க க்ரூஸு. இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து 11B வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் டாப்பில் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், மூவ் ஆகிடுச்சு க்ரூஸு. இங்கே பாருங்கள், கிராப் வச்சுருக்காங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒயிட் ரைஸு, அடுத்து ஃப்ரைட் ரைஸு, அடுத்து வந்து நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து சிக்கன் குழம்பு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபிஷ் குழம்புங்க. இது ப்ரெட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் சூப் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே கேக்கு தான் வச்சுருக்காங்க. சாக்லேட் ஃபவுண்டே, அப்புறம் தாய் டிசர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேக்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளை பார்த்து தான் பாடுது அந்த அக்கா. சூப்பராக பாடுதுங்க அந்த அக்கா, வேறு லெவலில் இருக்குங்க. லைட்டிங்லாம் போட்டு, இந்த பிரிட்ஜு தாங்க இது. ஆக்சுவலாக ஒரு சாதாரண பிரிட்ஜு தான், அதுக்கு வந்து லைட்டிங்லாம் போட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த பிரிட்ஜு போகிறத பாருங்கள், எப்படி போகிறது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த பிரிட்ஜ் எப்படி போகுது பாருங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட கருடனை சேர்ந்து ஆடிட்டு இருக்காருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுறாரு பாருங்க, சூப்பராக ஆடுறாருங்க. பாருங்க, செம்மையாக இருக்காருங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா பேங்காக்கில் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்காக் சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் போன எபிசோடு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரச்சட் வாங் அப்படிங்கிற ஒரு பயரில் இருந்துட்டு நம்ம வான்ராட் அப்படி சிங்கம் அப்படிங்கிற ஒரு பயருக்கு வந்து போட் ரைடு போனதை நான் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோட் யாரும் பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் பையர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு டின்னர் க்ரூஸ் போக போகிறோங்க. அதாவது என்னென்னா இங்கேருந்து ஒரு போட்டு கிளம்பும். நம்ம அதில் உட்காந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு 2 hours இந்த ரிவரில் வந்து நம்ம சுற்றி காட்டுவாங்க. ஸோ நம்ம அதில் தான் போக போகிறோம். நாம் வந்துட்டு இப்போ எதில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் கேலக்ஸி க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இதில் போக போகிறோங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம இதோட டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 பாட், அதாவது 1400 பாட் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு இந்த சாவோ பிரயா அப்படிங்கிற அந்த ரிவரில் அந்த க்ரூஸில் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சில இடங்களை நம்மளுக்கு சுற்றி காட்டுவாங்க. நம்ம அது என்னென்ன இடங்கிறத நம்ம 1 by 1 உங்களுக்கு போகும்போது நான் காட்டுறேன். ஸோ இதாங்க நம்ம இன்றைக்கி இதோட பிளானு. வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இந்த ஏஷியாட்டிக் பையர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம்ல. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ராயல் க்ரூஸ் மட்டும் இல்லைங்க, ராயல் கேலக்ஸியின் க்ரூஸுன்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய க்ரூஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, ஒவ்வொரு இந்த ஃபியூச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 1400 பாட்டுக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் பஃபே சிஸ்டமோட டின்னரு. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த 2 hours அந்த ரிவர் சுற்றி நம்ம வர்றதோட ஒரு இது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட் காப்பி டிக்கெட் வந்துடும். ஸோ நம்ம ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கிறதுனால சாஃப்ட் காப்பி டிக்கெட் வந்துடும். நம்ம அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அவங்க கவுண்டர் இருக்கும், இந்த இடத்துலேயே ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு அந்த சாஃப்ட் காப்பியை பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் காப்பி டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு போகணும். நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா 8 மணிங்க. வாங்கங்க போகலாம். ஓகேங்க, நம்ம இந்த பக்கமாக தான் போனோம். வாங்க அப்படியே போகலாம். நம்மளுக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 8 மணி. இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 7 மணி தான் ஆகுது. ஸோ நம்ம முன்னாடி போய்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம இந்த ஏஷியாட்டிக் பையருக்கு வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், செம்ம கூட்டம் இருக்குங்க. இங்கே எல்லாமே இங்கே இந்த டின்னர் க்ரூஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க தான். ஆனால் நிறைய இது ஆப்ரேட் பண்ணுறாங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் போவாங்க. நம்மளோட க்ரூஸ் வந்துட்டு 8 மணிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 7:15 தான் ஆகுது. நம்ம எல்லா டிக்கெட்டும் வாங்கிட்டோம். ஸோ நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இங்கே பார்த்திங்கன்னு வைங்களேன், லெஃப்ட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஃபுட் ஷாப்பு, எல்லாம் ரெஸ்டாரண்ட் தாங்க வச்சுருக்காங்க. எல்லாம் சாதாரண ரெஸ்டாரண்ட்டுங்க, எல்லாம் நல்லா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ராயல் பிரின்சஸ் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரூஸ் போயிட்டுருக்கு பாருங்கள்.
எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். லைட்டிங் இன்லாம் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஆனால் நம்ம போகக்கூடியது வந்து ராயல் கேலக்ஸி க்ரூஸ். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் பிரின்சஸ் க்ரூஸோட ஆள்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த ராயல் பிரின்சஸ் க்ரூஸ் எப்போ பார்த்தாலும் அது வந்து நின்றுச்சு. ஸோ ஆள்லாம் ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் ஏறுறாங்க பாருங்கள். ஸோ ஆனால் நம்ம இதுக்கு அடுத்த க்ரூஸுங்க 8 மணிக்கு ராயல் கேலக்ஸி க்ரூஸில் நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், வீவா அலங்காஸ்காங்கிற ஒரு க்ரூஸ் இப்போ போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம க்ரூஸ் வந்துட்டாங்க, ராயல் கேலக்ஸி க்ரூஸ் வந்துட்டாங்க பாருங்கள், லைனில் நிற்கிறாங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து நம்ம லைனில் போக வேண்டியதாங்க. இங்கே பாருங்க, இந்த வீவா அலங்கா க்ரூஸ் வந்து கிளம்பிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்மளோட ராயல் கேலக்ஸி க்ரூஸ் வருங்க. இங்கே பாருங்க, நம்மளோட ராயல் கேலக்ஸி க்ரூஸ் வந்துருச்சு பாருங்க. செம்மையாக நிற்குது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டுருவாங்க, அப்படி நம்ம போக வேண்டியதாங்க. ஓகேங்க, நம்மளை கூப்பிட்டாங்க, அப்படியே பாருங்கள் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே போக வேண்டியதான், வாங்க அப்படியே போகலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு சீட்லேயே வந்துட்டு நம்ம இந்த டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம மேனுவல் டிக்கெட் கலெக்ட் பண்ணல. ஸோ அதுலேயே வந்துட்டு நமக்கு சீட்டில் வந்து நமக்கு என்ன சீட்டுங்கிறதையுமே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் தான் நம்ம பார்த்துட்டு உட்காரணும். வாங்க அப்படியே எல்லோரும் போயிட்டுருக்காங்க. வாங்க, சூப்பராக இருக்குங்க. அவங்க வண்டி நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். லைட்டிங்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. வாங்க போகலாம், அப்படியே வாங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அதான் நான் சொன்னல, இவங்களை வந்து எப்படி டூரிசம் டெவலப் பண்ணணுங்கிறது உங்கள் தாய் மக்களுக்கு எங்கள் தாய் டூரிசம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு சாவ் பிரயா அப்படிங்கிற ஒரு ரிவரில் ஒரு டின்னர் மாதிரி வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து டின்னரில் க்ரூஸில் ஏற போகிறோம். வாங்க வாங்க அப்படியே போகலாம் வாங்க. இந்த பாருங்கள், நம்ம உள்ளே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க க்ரூஸு. லைட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள மியூசிக் இன்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு 11BB அப்படிங்கிற சீட்டுங்க. வாங்க அப்படி இருக்குன்னு பாப்பா, வாங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து 11B வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், டாப்பில் எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் 11AA 10AA, நம்மளுக்கு வந்து 11Bன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஆனால் செகண்ட் ஃப்ளோரு. ஆனால் உங்களுக்கு டாப் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க பாருங்கள், அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுட் எல்லாம் வச்சுட்டாங்க, இன்டர்நேஷ்னல் பஃபே தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி நடத்திருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பாருங்கள். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க போட்டு க்ரூஸு, செம்மையாக இருக்குது. வாங்க, ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இது வந்துட்டு டாப் ஃப்ளோரு. நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க லெவல் 2. ஸோ நம்மளுக்கு லெவல் 2ல் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு லெவல் 2ங்க. லெவல் 2ல் தான் நம்மளோட சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இருக்குது நம்ம சீட்டு. வாங்க அப்படியே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுட் எல்லாமே இங்கே இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ஃபுட் எல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. நமக்கு வந்து 2 ஹவர்ஸுங்க. இப்போ மணி 8 மணி, 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த நைட்டு ரிவரில் நம்ம இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், கிட்ஸ்லாம் பாருங்கள், அதுக்குள்ளே இங்கே வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்து உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இது காமிச்சேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட சீட்டு வந்துட்டு 11B பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு விண்டோ சீட்டு மாதிரி ஓரமாகவே கிடச்சிருச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்தவொடனே நம்மளுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்,
சூப்பராக இருக்குங்க இடம், அருமையாக இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, உண்மை வேணா உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம வந்து சீட்டு மாறி உட்காந்துட்டாங்க. நம்மளோட சீட்டு வந்து 11BBயா, 11B அந்த இருக்குது. ஸோ அங்கே வேறு ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்க, இங்கே நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே 4 சீட்டு தான், நம்ம 2 பேர் தான். ஓகே தான், இங்கே இடம் சூப்பராக தான் இருக்குது, ஓகே தாங்க. பாருங்கள் ஆக்சுவலாக க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் மூவ் ஆகிடுச்சு க்ரூஸு. பாருங்கள் மூவ் ஆகிடுச்சு. நம்ம வந்து பஃபே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். வாங்க போகலாம், என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் ஒன்று எடுத்துருக்கோம், ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் போர்க்கோழி, அப்புறம் அந்த சிக்கனு ஃபிஷ்ஷு எடுத்துருக்குறோம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, கொஞ்சம் கூட்டம் குறையிட்டேன். உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சர்வ் பண்ணுறாங்கன்னு நான் காட்டுறேன். பஃபேல என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி மூவாயிட்டு போய்ட்டுருக்கு, ஸ்லோவாக மூவாயிட்டு சூப்பராக போய்ட்டுருங்க. வண்டி வந்து ஒரு ஷேக் ஆகிறது கூட தெரில, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க, ஆப்போசிட்டில் யூனிகான் க்ரூஸ்னு ஒரு க்ரூஸ் போயிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க அந்த ஐகான் சியாம் அப்படிங்கிற இடத்த தாண்டி போயிட்டு இருக்குங்க. பாருங்க இங்கே பாருங்க, இங்கே வந்து எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு ஹலால் பண்ணி தாங்க போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க கிராப் வச்சுருக்காங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒயிட் ரைஸு, அடுத்து ஃப்ரைட் ரைஸு, அடுத்து வந்து நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா சிக்கன் தான். அடுத்து ஒரு ரெண்டு இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து சிக்கன் குழம்பு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபிஷ் குழம்புங்க, இது ப்ரெட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் சூப் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஜாவோ ப்ரோ பிரின்ஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரூஸ் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹவாட்டி சலாட் அப்படின்னு சிக்கன் வச்சுருக்காங்க. இது பேர் வந்து கிமிச்சின்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் மிக்ஸ்டு மஷ்ரூம் ஸ்பைசின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்பைசி கிளாஸ் நூடுல்ஸ் சலாட்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்துட்டு ஸ்பைசி பப்பாயா சலாட்னு ஒன்று வச்சுருக்காங்க. சுஷின்னு சொல்லிட்டு இது வச்சுருக்காங்க. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாலட் தாங்க வச்சுருக்காங்க, ஃப்ரூட் சாலட் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே கேக்கு தான் வச்சுருக்காங்க. சாக்லேட் ஃபவுண்டே, அப்புறம் தாய் டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேக்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் தாய் ரெட் கோகோனட் மில்க்ன மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டிங்லாம் எப்படி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க பாருங்கள். போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த ப்ளூ கலரில் லைட்டு போட்டு ஏதோ கடல் தண்ணி வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கா அது மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த அக்கா அப்போல இருந்து ரொம்ப உயிரை கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க நம்மளாவது வீடியோ எடுப்போம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம பாட்டு பாடுறது வந்து நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்காம இருக்கணும். அதனால் வந்துட்டு நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், கன்ஃபியூஸ் ஆயிரும், அதனால் இதாயிரும். இங்கே பாருங்கள் நம்மளை பார்த்து தான் பாடுது அந்த அக்கா, சூப்பராக பாடுதுங்க அந்த அக்கா. இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு ஷிப்போட வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், இடம் செம்மையாக இருக்குங்க. அந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. லைட்டிங்லாம் போட்டு இந்த பிரிட்ஜு தாங்க, இது ஆக்சுவலாக ஒரு சாதாரண பிரிட்ஜு தான், அதுக்கு வந்து லைட்டிங்லாம் போட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த பாருங்கள் இடத்த பாருங்கள், இந்த இடம் உண்மையிலே ரொம்ப ஒர்த்துங்க. அந்த பாருங்கள் முன்னால் அப்படி உங்களுக்கு காட்டுறேன், வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். இல்லை இந்த சீட்டு கிடச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள். காயெல்லாம் அந்த பொடி பறக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், இடம் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காற்று அப்படி அடிக்குங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து அவ்வளோ காற்று அடிக்கலை, இங்கே பார்த்தீங்கன்னா அருமையாக காற்று அடிக்குது. ஓகே வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் அதையும் கூட வாங்கிக்கலாங்க. ஓகே வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் மேலே போகணும், வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இந்த கீழே இருக்கிற இந்த வியூ ஒரு தடவை பார்க்கலாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஜோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறவங்க மட்டும் இங்கே வந்து ஸ்மோக் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க இங்கே பாருங்கள் படியை எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், செம்மையாக போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதை பாருங்கள் இங்கே மேலேயுமே உட்காந்துருக்காங்க. இந்த
பாருங்கள் இந்த பிரிட்ஜு போகிறத பாருங்கள், எப்படி போகிறது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த பிரிட்ஜ் எப்படி போகுது பாருங்க, பிரிட்ஜுக்கு அண்டரில் இருக்குங்க, வேறு லெவல் வியூங்க இது. கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் எல்லாம் வரலாம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. பக்கம் பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த பிரிட்ஜு போகுது பாருங்கள். நம்ம இந்த பிரிட்ஜ் தான் இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்ம அதில் வந்துட்டு லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அதே பிரிட்ஜில் தான் கீழே எப்படி போயிட்டு வந்துட்டுருக்குறோம். செம்மையாக இருக்குங்க. நம்மளுக்கு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ கீழே என்ன சர்வ் பண்ணுறாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்போனால் மேலே இருக்கிறத விட கீழே இருக்கிறது தாங்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது பாருங்கள், இடம் ரொம்ப நெருக்கி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து மேலே வந்து வேறு பாட்டு பாடுறாங்க, கீழே வேறு ஒருத்தவங்க பாடிட்டு இருக்காங்க. நான் சேம் பாட்டு தான் நினச்சேன். மேலே ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கீழே ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் வந்து திரும்பிக்கிட்டு இருக்குங்க. ஸோ எவ்வளோதான், இந்த பிரிட்ஜை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ரூஸ் திரும்ப ஆரம்பிச்சிருது. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டைட்டானிக் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், க்ரூஸ் ஸ்லோவாக திரும்பிக்கிட்டு இருக்காங்க, தெரியுங்களா, ஸ்லோவாக திரும்பிக்கிட்டு இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம கீழே போகலாம். ஆச்சா, கீழே விட மேலே தான் ரொம்ப ஆள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து மேலே எனக்கு தெரிஞ்சு பார்க்க கீழே இருக்கிறத விட அதிகமாக கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கீழே தான் சொல்லப்போனால் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பாருங்கள். இது யாருன்னா அந்த ஃபேஸில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, இது வந்து கருடனுங்க, கருடனோட ஃபேஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அவங்களோட தாய் பாரம்பரியமான டான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி ஆடிட்டு இருக்காங்க பாருங்க, அழகாக ஆடுறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக ஆடுறாங்க, நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட கருடனை சேர்ந்து ஆடிட்டு இருக்காருங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆடுறாரு பாருங்க, சூப்பராக ஆடுறாருங்க பாருங்க, செம்மையாக இருக்காருங்க, சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க பாருங்க, செம்மையாக இருக்குங்க, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இந்த டெம்பிளோட வியூ, நைட்டு வியூ பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு ஏறின இடத்துக்கு நம்மளை திரும்ப கொண்டாந்துட்டாங்க. மணி வந்துட்டு இப்போ 10 மணி ஆகுது, 8 மணிக்கு எடுத்தாங்க, 10 மணி கரெக்டாக கொண்டாந்து விட்டாங்க. ஓகேங்க, நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, வாங்க இறங்குவோம் அப்படியே. பாருங்கள், இன்னமும் அந்த மியூசிக் ஷோலாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. கிட்ஸ்லாம் போய் முன்னால் ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள், செம்மையாக கிட்ஸ்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, நல்லா இருக்குங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம இந்த வழியாக இறங்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஆல்ரெடி முன்னாடி போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அப்படியே நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே இறங்கிட்டோம், அந்த போட்லேருந்து, க்ரூஸ்லேருந்து இறங்கியாச்சு. நம்ம அப்படியே வெளில வந்துட்டுருக்குறோம். வாங்க அப்படியே வெளியே போக வேண்டியதாங்க. அந்த அறைக்கு பாருங்கள், க்ரூஸ் நம்மளை அப்படியே இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. ஓகேங்க, நம்ம அந்த ராயல் கேலக்ஸி அந்த க்ரூஸில் வந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டு சூப்பராக இருந்துச்சு டின்னரு. ஓகே தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தருது. பட் ஓகே தாங்க, நம்ம எப்போது ஒரு தடவை ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபேர் கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை. 1400 பாட் கொடுத்து நம்ம போயிட்டு வந்துருக்குறோம். ஓகே தாங்க. ஓகேங்க, இந்த எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு நல்ல எபிசோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் முத்துங்க, பாய். நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு தாய்லாந்தோட ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியா. பேங்காக்லேருந்து நம்ம அயோத்தியாவுக்கு எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கோங்க.
இங்கே பாருங்கள் அந்த மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பேங்காக் ரயில்வே ஸ்டேஷன் ஹுவா லம்பா அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்லேருந்து அயோத்தியா வரைக்கும் 15 பாட்டுங்க. இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். பாருங்க இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து அதுக்கு அடுத்து வந்த கோச்சு இது. ஓகேங்க, நம்மளோட அடுத்த 2 மணி நேரம் பயணம் இந்த ட்ரெயினில் தான் இருக்க போகுது. வாங்க போகலாம். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்துட்டு 9:33. இங்கே பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்துட்டு பேங்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிறதுல இதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஷனு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் வந்து ஹுவா லம்பா வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு மெயின் ஸ்டேஷனாக இதுதான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஆயத்தயா ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. வாங்க அப்படியே இறங்குவாங்க. இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு ஆயத்தயா ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி பாருங்க, ஸ்டேஷனு தான் ஆயத்தயா ஸ்டேஷனு. ஓகேங்க, நம்ம வந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. நம்ம ஆயத்தில் இறங்கிட்டோம்.